வாழை மரங்க. இங்கே தான் வந்து வாழை திருப்பூரி சுந்தரி அமரக்கூடிய பீடங்க. இங்கே வந்து ஒரு அதிசயம் என்னென்ன இப்படி என்ன தெரிஞ்சுக்க ஒரு சிக்னல். ஐயா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சரவணம்மா. பாய்மொழியிலேருந்து வந்துக்கிறோம்மா. அம்மா ஆசிரமத்துக்கு வந்து அம்மா வணங்கினேன். வணங்கிட்டு என்னுடைய கோரிக்கைலாம் நான் நிறைவேற்றினே வருதுமா. என் குடும்பத்துக்கு இப்போ நல்லது நடக்குது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் பசங்களும் ஸ்கூல் போகிறாங்கம்மா. பையனும் ஒரு கல் மரம் சேரலாம். இப்போ அவனால் முடிஞ்சது உதவி செய்கிறான். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாம்மா. இப்போ அவனுடைய தேவையில் நான் எனக்கு நல்லா இருக்கேன். இப்போ கால் பரவாயில்லம்மா, இப்போ நல்லா இருக்குது. இப்போ நானும் நடந்து போயிட்டுருக்கேன், வரேன். இப்போ என்னுடைய சமீபத்தில் சென்னைக்கு போனதுனால எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா. ஆக்சிடென்ட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்னால் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுங்க இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா இருக்கார், தர்மப்பா. அவர் ஃபோன் பண்ணார், இங்கே வாப்பான்னார். அந்த திருவண்ணாமலை கிரிவலப்பா அதே வேலிப்புனூர் அமைந்துள்ள சித்தரம்மா நாகமம்மா அம்மாண்ட வந்தேன். வந்து இப்போ கால் இப்போ பரவாயில்லம்மா, நடக்கக்கூடிய சக்தியை அம்மா கொடுத்தாங்க. இப்போ தயவால் நான் நடந்தது அங்கேருந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரேம்மா. 7 கிலோமீட்ரு நடந்து ஆசிரமத்துக்கு வரேன். இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய உடம்பு இப்போ பரவாயில்ல, ஆரோக்கியமாக இருக்குதுமா. சொல்லுங்க அம்மா, நான் யார் தெரியுமா? சொல்லுங்க. என் பேர் சரவணன். ஆசிரமத்துக்கு வந்ததுலேருந்து என் மனைவி வீட்டுக்கு வந்தாங்க. என் மனைவி பிரிஞ்சிட்டாங்கம்மா. பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க, ஒன்றா சேர்ந்தோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியாக குடும்பம் நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா. நாங்கள் வரும்போதெல்லாம் ஆசிரமத்துக்கு நான் வருவேன், போவேன். இருக்கிற வேலைக்கெல்லாம் சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நான் செய்வேன். செய்வதுனால அவனுடைய உடம்பும் நல்லாயிருக்கு, என் குடும்பம் நல்லாயிருக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறோம். என் பசங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. வளர்ச்சி குடும்பம் வளர்ந்துகிட்டே இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்ம்மா. எப்போனா போலியோ நடத்தலாம் போகிறாங்க வராங்க, அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் இல்லை. நம்ம ஆசிரமத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துக்கு போகிறதுனால நம்ம மனம் நொந்துடுறோம். இந்தமாதிரி இடத்துல காம்பவுண்டு இல்லை. அம்மானுடைய தயவால் இந்த காம்பவுண்டு இல்லாத இடத்துல இதெல்லாம் எளிமையாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. நான் பார்க்குறவங்க இந்த மாதிரி இடத்துல சந்தோஷமாக உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுடைய உடம்பு நல்லாயிருக்கும், நீங்களும் அது நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. காம்பவுண்டுன்னு சொல்லிடுவேன். அம்மா அவர்களின் காம்பவுண்டு. நீங்கள் தான் நியூஸ் எவ்வளோ இடங்களில் பார்க்குறோம், நம்மளும் பேட்டி எடுக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பேட்டி எடுக்கும்போது நமக்கு எளிமையாக இருக்குது. எங்கள் காம்பவுண்டு பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. பேசுனீங்க காரணம் எல்லாம் நீங்கள் பாருங்கள், நம்ம எவ்வளோ இடத்துக்கெல்லாம் போய் பேட்டிலாம் எடுத்திருக்கோம். இப்போ அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் இது. நீங்கள் பாருங்கள், ஒரு காம்பவுண்டு கூட இல்லை, முள்வேலியில் தான் வேலி போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப எளிமையாக இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, அவருக்கு நடந்ததெல்லாம் சொன்னார். எவ்வளோ எளிமையாக காம்பவுண்டு கூட இல்லாமல் முள்வேலியில் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாமா இங்கே யாருக்கும் வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. இந்த கடும் வெயிலில் நாங்கள் தான் செய்துட்ருக்கோம். இது வந்து நான் கட்டியிருக்கிற பாதாள நாகக்கோட்டை ஆத்மலிங்கம். இதுவும் இன்னும் எங்களால் பூசி வேலை செய்ய முடியல. செய்யுங்க, உங்கள் மனதில் வர்றது, நினச்சதை சும்மா செய்யாதீங்க. கருங்காலி மாலை இருக்குது, அதை ஒன்று வாங்கி உத்ராட்சம் வாங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த நாகக்கோட்டை ஆத்மலிங்கம், இந்த பாதாளம் கூட இன்னும் சுத்தம் செய்யலை, அங்கே காட்டுவாங்க பாருங்கள். படிக்க